ஆகும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அந்த ஃபேஸில் இருக்க இம்பியூரிட்டிஸ், அதாவது ஆயில், டஸ்ட்டு, தூசு, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கும், அதாவது எபிடர்மஸ் லேயரில் இருக்கும். அது ஏன் அந்த லேயர் வந்து அங்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த லேயரில் ஆல்ரெடி நீங்கள் வெளியில் போகும்பொழுது தூசு, மாசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மஸ் லேயரில் தான் உங்களுக்கு வந்து படிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்க கிளென்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளென்ஸ்ல நார்மல் ஒரு நார்மல் கிளென்ஸ் மீன்ஸ் ஃபேஸ் வாஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஃபேஸ்ல இருக்க அந்த எபிடர்மஸ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுதா, இந்த ஓப்பன் ஆனதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கானது தான் டெர்மஸ். இந்த டெர்மஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டோனர் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு டோனர் யூஸ் பண்றோம்? அது இந்த நம்ம டோனரோட பர்பஸ் என்ன? பர்பஸ் வந்து அதை வந்து ஓப்பன் ஆன அந்த எபிடர்மஸை க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் டோமஸோட வேலை. அப்போ டோனர் அடிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆகும். எந்த ஒரு ஸ்கின்னுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும். ஸோ ரெகுலராக சோப்பு போட்டுக்கிட்டே இருப்போம். சோப்பு போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே கிளம்பி வெளில வந்து அப்படியே வேற ஏதாவது க்ரீம் போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே டோனருங்கிற ஸ்கின்ல யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம பாடியில் இருக்க ஒரிஜினல் கலர் ரியாக்ட் ஆகும். அதாவது எப்படி சாப்பிட்ற சாப்பாடு வந்து லைக் எந்த மாதிரி மோஷனாக வெளில போகுதோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ராப்பர் கிளென்சிங், ப்ராப்பர் டோனிங், ப்ராப்பர் மாய்ஸ்சரைசிங் பண்ணும்போது தான் ஸ்கின் நார்மலாக நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ரியாக்ட் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாடியோட கலரும் ஸ்கின்னோட கலரும் டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ எதுக்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருக்கு, ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்துக்கிறது இல்லை. இதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால கவர் பண்ணியிருக்கிறதுனால உள்ளது எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே சரி, அவுட்டர் ஏரியா எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கும், ப்ராப்பரான கலரில் இருக்கும். உண்மைதானே? பட் இது எல்லாமே சன்லைட்டில் இருக்கும்பொழுது என்னன்னா, அந்த யூவி லைட்ஸ் எல்லாமே பட்டு நம்ம ஸ்கின்னோட கலரே மாறி இருக்கும். ஸோ இந்த கலரை ரீஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்கின் கேர் ரொட்டீன். அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்ட் கிளீனினஸ். ஸோ இது மாதிரி ஸ்கின் கேர் ரெகுலராக பண்ணுறவங்களோட ஸ்கின் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கு பிரைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணணுங்கிற நெசசரி எல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ப்ராப்பரான இந்த வே, இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாலே ஃபேஸில் எதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு வச்சிருக்கோம்னா, ஃபேஸில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். பிம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அந்த பிம்பிள்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து ஒரு மாதிரி நம்ம கட்டியாக இருக்கும், அதை உடச்சி விட்டுடுவோம். ஸோ அது போனதுக்கப்புறம் என்ன ஆகும், கருப்பாக மாறும். அந்த ஏரியாவில் வந்து ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி அது வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ இம்பியூரிட்டிஸ் வெளில போன உடனே டோனருங்கிற நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸை உள்ளே சேர்க்கறதுனால அது போய் எனாமலாக மாறி ஸ்கின்னில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்கின் ரொட்டீன்.